இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் உள்ள பிரச்சனை தான். இப்போ வந்து ஐஸ்வர்யா கணேசன் ஒரு தயாரிப்பாளர், சிம்பு ஒரு நடிகர். 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைன்னும் போது 2 சங்கங்களும் சேர்ந்து பேசலாம். பெப்சி தலையிடவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. பெப்சி வந்து தாராளமா தலையிடலாம். ஏன்னா 24 கிராஃப்ட்டும் பெப்சி கையில இருக்கு. தலையிட்டு பேசலாம். சமாதானம் பேசுறதுக்கு வரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இது இந்த சங்கங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பெப்சி வந்து தன்னிச்சையா வந்து தடை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே அரசன் படத்தை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, அரசன் படத்தை தயாரிக்கிறது ஒரு தயாரிப்பாளர் தானே. தானு சார் வந்து படத்தை தயாரிக்கிறார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றிமாறன் காம்பினேஷனு, சிம்பு, அனிருத்து. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஒரு 20 நாள் நடந்துச்சு, இங்கே ஒரு 15 நாள் நடந்திருக்கு. கோவில்பட்டியில் செட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஃபிலிம் சிட்டியில் பெரிய செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபா இப்போ வந்து தானு சார் வந்து முதலீடு பண்ணியிருக்கார் இந்த அரசன் படத்தை நம்பி. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய படப்பிடிப்பை நிறுத்தும் போது அந்த தயாரிப்பாளர் யார் தானு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய சுமையாக இருக்கும். ஒரு படம் நிற்கிது 20 கோடி போட்டுன்னா எப்படி இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு? அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மனவலியை கொடுக்கும், பெரிய ஃபைனான்ஷியல் பிரச்சனையை கொடுக்கும். அவர் வட்டிக்கு வாங்கியிருப்பார் இந்த 20 கோடியை. அப்போ இந்த 20 கோடிக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் படப்பிடிப்பு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வட்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளோக்கு? 20 கோடிக்கு. 20 கோடிக்கு வட்டி கட்டும் போது அது எவ்வளோ பெரிய தொகையாக போய் நிற்கும்.